விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். ஆடிக்கிருத்திகை சிறப்பு பதிவு தான் இது. முருகப்பெருமானுக்கு உரிய தினங்களுள் மிக முக்கியமானது ஆடிக்கிருத்திகை. முருகப்பெருமானுக்கு உரிய வாரம் செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உரிய திதி சஷ்டி திதி, முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இந்த வருஷம் செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருது. திங்கட்கிழமையே கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குது. ஆனாலும் நாம் ஏன் அதை செவ்வாய்க்கிழமைன்னு கணக்கெடுக்கிறோன்னா, சூரிய உதயத்தின் போது இப்போ சில சமயம் நட்சத்திரங்கள், இப்போ சுவாதி நட்சத்திரம், நரசிம்மர் ஜெயந்தி எப்போ வரும்? சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கு வரும். முதல் நாளே அந்த நட்சத்திரம் தொடங்குது அப்படின்னா முதல் நாள் கும்பிடுறதா அல்லது அடுத்த நாள் கும்பிடுறதா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? சூரிய உதயத்தின் போது அந்த நட்சத்திரம் இருந்தால் அந்த நாளில் வழிபாடு செய்வது சிறப்பு. அப்ப இந்த முறை முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு? 6 நட்சத்திரங்கள் சேர்ந்ததுதான் கார்த்திகை நட்சத்திரம். முருகப்பெருமான் அவதாரம் செய்த போது கச்சியப்பர் ரொம்ப அழகா எழுதினார். அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இந்த உலகம் உய்வதற்காக முருகப்பெருமான் அவதாரம் செய்தான். அப்போது அவனை கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தார்கள். கந்தனை நீர் போற்றிய கடனால் இவன் உங்கள் மைந்தன் என்னும் பெயராகுக. கார்த்திகை பெண்களாகிய நீங்கள் வளர்த்த காரணத்தினால் என்னோட பையனுக்கு உங்கள் மகன் என்னும் பெயராகுக. அதனாலதான் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்று ஒரு திருநாமம் உண்டு. கந்தனை நீர் போற்றிய கடனால் இவன் உங்கள் மைந்தன் என்னும் பெயராகுக. மகிழ்வால் எவரேனும் நுந்தம் பகலிடை இன்னவன் நோன்தால் வழிபட்டோர் தத்தம் குறைமுடித்தே பந்தனை நல்குவம் என்றான். யாரெல்லாம் கார்த்திகை விரதம் இருக்கிறார்களோ அவர்களுடைய குறைகள் தீர்ந்து தத்தம் குறை முடித்தே பந்தனை நல்குவோம், நல்ல ஒரு உயர்வான வாழ்க்கையை கொடுப்போம் அப்படின்னு யாரு வரம் கொடுக்கிறா அப்படின்னா சிவபெருமான் வரம் கொடுக்கிறார். இதை கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் எழுதுறார். அப்போ நாம் கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி நிறைய உயர்வுகளும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். அப்படி கார்த்திகை விரதம் இருந்து மிகப்பெரிய பதவியை அடைந்தவர் யார் தெரியுமா? நாரத மகரிஷி. நாரதர் விநாயக பெருமான் கிட்ட வந்து கேட்கிறார், சப்த ரிஷிகள்ல ஒருத்தரா நான் வரணும், அதுக்கு என்ன பண்றது? விநாயக பெருமான் சொன்னார், சப்த ரிஷிகள் அப்படின்றது எவ்வளோ ஒரு உயர்வான பதவி. அந்த பதவிக்கு நீ வரணும்னா 12 வருடங்கள் தொடர்ந்து கிருத்திகை விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். கார்த்திகை நன்னாள் நோன்மை 12 வருடம் காரும் பரிவுடன் புரிதி என்றான். 12 வருஷம் கார்த்திகை விரதம் இருக்கணும் அப்படின்னு விநாயக பெருமான் சொன்ன உடனே நாரதர் அந்த விரதத்தை இருக்கிறார். ஒவ்வொரு மாதம் வருகிற கார்த்திகை நட்சத்திரம் அன்றைக்கும் முருகப்பெருமானுக்கு அவர் விரதம் இருக்கிறாராம். அந்த விரதத்தை நாரதர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்றது மூலமாகத்தான் நாம எப்படி விரதம் இருக்கணும்ன்றத கச்சியப்பர் நமக்கு சொல்றார். யாரெல்லாம் கிருத்திகை விரதம் இருக்கிறீங்களோ பரணி நட்சத்திரம் முடிய போற சமயத்திலேயே, அது முடியறதுக்கு முன்னாடியே அந்த விரதத்தை தொடங்கிடணும். கிருத்திகை முழுக்க விரதம் இருந்து ரோகிணி தொடங்கிய பிறகுதான் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். நாரதர் அப்படிதான் விரதம் இருந்தாராம். அந்த நாள் செல்ல, எந்த நாள்? கிருத்திகை நட்சத்திர நாள். அந்த நாள் செல்ல பின்னர் ரோஹிணி அடைந்த காலை சந்தியா நியமமெல்லாம் சடக்கென முடித்து கொண்டு கந்தவேல் செம்பொன் தண்டை காண்முறை வழிபட்டு ஏத்தி வந்த மாதவர்களோடும் பாரணம் மகிழ்ந்து செய்தான். ரோகிணி நட்சத்திரம் முடிந்த பிறகுதான் அவன் விரதத்தை நிறைவு செய்தான் என்று கச்சியப்பர் எழுதுகிறார். இப்படி 12 வருடங்கள் கிருத்திகை விரதம் இருந்த பலனாகத்தான் நாரதர் சப்த ரிஷிகளுக்கும் மேலான பதவியை பெற்றார். அப்ப யாரெல்லாம் கார்த்திகைக்கு விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கும், மிக உயர்வான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த வருஷம் ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற காரணத்தால் அன்றைக்கு நாம் முருகப்பெருமானை கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் கோவில்களுக்கு போங்க, முக்கியமாக இந்த அறுபடை வீடுகள்லாம் பொதுவாகவே இதெல்லாம் பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலும் அங்கெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அறுபடை வீடுகள்லேயே இந்த ஆடி கிருத்திகைக்குன்னு பிரசித்தி பெற்ற படை வீடு எதுனா திருத்தணி தான்.
நிறைய பேர் காவடி எடுத்து வந்து வழிபாடு செய்வார்கள். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே என்று பாடினார் அருணகிரியார். அந்த திருத்தணியில் ஆடி கிருத்திகை வழிபாடு மிக மிக சிறப்பாக நடைபெறும். உங்களால் எந்த முருகன் கோவிலுக்கு போக முடியுதோ அந்த கோவிலுக்கு போங்க. வீட்டில் நம்ம சாமி கும்பிடணுமா அப்படின்னா நிச்சயமாக கும்பிடணும். வீட்டில் முருகன் படம் வச்சுருப்போம் இல்லையா, தீப தூபங்கள் காட்டி நிவேதனம் வைத்து உங்களுக்கு தெரிந்த பாடல்களை எல்லாம் சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். திருப்புகழ் படிங்க, கந்தர் அந்தாதி படிங்க, கந்தர் அலங்காரம் படிங்க. முருகப்பெருமானுக்கு என்று இருக்கக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ, நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளன் செய்யும், கொடும் கூச்சன் செய்யும், குமரேசர் இது தாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. இப்படி நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பாடல்களை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். முக்கியமா யாருக்காவது ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா, செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க, திருமண வரம் அமையவே இல்லை, ஒரு நிலம் வாங்கினோம் அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, வில்லங்கம் வந்துருச்சு, இந்த மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், செவ்வாய் தோஷம் இருக்கு, நல்லபடியா திருமணம் நடக்கல, திருமண வரம் அமையணும்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், அல்லது திருமணம் முடிஞ்சு குழந்தை பேர் இல்லை, இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் அந்த பிரச்சனை தீருவதற்கு கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அதற்கு உதாரணமாக இருப்பவர் தான் நாரதர். வீட்டில் வழிபாடு செய்யும் போது ஷட்கோணம் ஒன்று போட்டுக்கோங்க. அந்த ஷட்கோணத்தில் 6 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் சிறப்பு. ஏன்? கார்த்திகை பெண்கள் 6 பேர், முருகனுக்கு எல்லாமே 6, அவனுக்கு முகங்கள் 6, அவனுடைய படை வீடு 6, அவனுக்கு உரிய திதி 6வது திதி, அவனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6 பேர். அதனால ஷட்கோணம் வரைந்து அதிலே 6 தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. ஆடி கிருத்திகை அன்றைக்கு முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்யுங்கள். எதிரிக்கு கூட தண்டனை கொடுக்காத அந்த தெய்வம் அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 என்று எழுதினார். கருணைக்கூர் முகங்கள், அவனுடைய முகமே கருணை பொழிகின்ற முகம். அப்படி நமக்கெல்லாம் கருணையோடு அருள் செய்கிற இறைவனாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு நாம் ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிற போது அவன் நிச்சயமாக நமக்கு நிறைய நல்ல பலன்களை செய்வான். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.